கேம் சேஞ்சர் வந்து பெரிய டிசாஸ்டர். 12ஆம் தேதியே அது ரொம்ப ஒரு மாரி ஒரு பேட் எண்டுக்கு வந்துருச்சு. அந்த மதகஜராஜ் வந்ததுக்கப்புறம் ரொம்ப இடத்துல அந்த படத்த எடுத்துட்டு மதகஜராஜா போட்டாங்க. சில இடங்கள்ல ம். 2 ஷோ காதலுக்கு நேரமில்லை கூட போட்டுருக்காங்க. படத்த வந்து தியேட்டர விட்டு எடுத்துட்டு வேற படங்கள போடக்கூடிய சூழ்நிலை அந்த படத்துக்கு வந்துருச்சு. அதாவது கண்ணன் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. வசூல் இல்லைன்னா எந்த திரையரங்க உரிமையாளரும் சரி, திரையரங்கு நடத்துபவரும் சரி, அடுத்த படத்துக்கு போகத்தான் செய்வாங்க. ஏன்னா, எல்லாருக்கும் ஒரு மினிமம் எக்ஸ்பென்சஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஈபி பில்லு கட்டி ஆகணும். சம்பளம் ம். குடுத்தாகணும். மெயின்டனன்ஸ் பண்ணியாகணும். மினிமம் செலவுக்கு கூட வரலன்னா என்ன பண்ண முடியும்? கிட்டத்தட்ட அந்த எல்லாமே பழகினா ஏற்கனவே பார்த்த ஷாட்டாவே வருது. ஒரு படத்துல ஒரு ஒரு 60, 70 சீன் இருக்குன்னா, அட்லீஸ்ட் ஒரு 10 சீனாவது நம்மள ரசிகர்கள கொண்டு வந்து ஒரு 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 கனெக்ட் பண்ற மாரி இருக்கணும். அதுல இல்ல சார் அது. இல்ல பாடலுக்கெல்லாம் பல கோடி ரூவா செலவு பண்ணி எடுத்திருக்கதா சொல்லியிருக்காங்க. இன்னும் அப்படி செலவு பண்ணி எடுக்கப்பட்ட பாடலே படத்துல வைக்கலங்கிற விமர்சனமும் வந்திருக்கு. அது அது தயாரிப்பாளருக்கும், இயக்குனருக்கும் உண்டான பிரச்சனை. நமக்கு அந்த டிஜிட்டல் சப்ளையர் என்ன கன்டென்ட் குடுக்குறானோ, அதுதான் நம்ம தியேட்டர்ல காட்ட முடியும். அந்த தியேட்டர் ரசிகனுக்கு பிடித்தமானதாக இல்லை. அவ்வளவுதான்.